இந்திய முஸ்லிம்கள் மற்றும் இந்திய பெண்கள் தாலி வரை கொச்சையாக பேசி வரும் மோடி. அதிர்ச்சியில் பாஜகவினர், கொந்தளிப்பில் எதிர்க்கட்சியினர். வாங்க அது என்ன தகவல்கள்னு தொடர்ச்சியாக இந்த வீடியோவில் பார்ப்போம். பிரதமர் மோடியின் இந்த பிரச்சார சர்ச்சையாகி வருகிறது. இந்த நிலையில் தான் பிரதமர் மோடியின் இந்த திடீர் பிரச்சார யுக்தி மாற்றத்திற்கு பின்னணியில் உள்ள 2 முக்கிய காரணங்கள் வெளியாகியுள்ளன. 2024 ஜூன் 4ஆம் தேதி இந்தியாவின் ஜம்மு காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை ஒட்டுமொத்தமாக நாட்டு மக்களுக்கு எதிர்பார்ப்பு காத்திருக்கும் முக்கிய தேதியாகும். ஏனென்றால் அன்றைய தினம்தான் நம் நாட்டில் லோக்சபா தேர்தல் பதிவான ஓட்டுகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளது. நம் நாட்டில் மொத்தமுள்ள 543 லோக்சபா தொகுதிகள் உள்ளது. இதில் 7 கட்டங்களாக தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் கடந்த 19ஆம் தேதி முதற்கட்டமாக 102 தொகுதிகளுக்கு நடந்து முடிந்துள்ளது. அன்றைய தினம்தான் தமிழ்நாடு, புதுச்சேரியில் உள்ள 40 தொகுதிகளுக்கும் தேர்தல் நடந்து முடிந்தது. இதன் தொடர்ச்சியாக வரும் 26ஆம் தேதி 2ஆம் கட்ட தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த 2ஆம் கட்ட தேர்தலுக்கு பாஜகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் பாஜகவின் தேசிய ஜனநாயக கூட்டணியை எதிர்க்கும் எதிர்க்கட்சிகளின் இந்தியா கூட்டணியை முழு வீச்சில் தயாராகி வருகின்றன. தற்போதைய லோக்சபா தேர்தலை பொறுத்தமட்டில் பாஜக 370 இடங்களிலும் பாஜக கூட்டணி அமைக்கும் 400க்கும் அதிகமான இடங்களை கைப்பற்றும் முனைப்பில் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறது. அதேவேளையில் பாஜகவை வீழ்த்தி மத்தியில் கூட்டணியை ஆட்சி அமைக்க இந்தியா கூட்டணி தீவிரமாக களப்பணியாற்றி வருகிறது. இத்தகைய சூழலில்தான் பிரதமர் மோடி தற்பொழுது 2 கட்டமாக தேர்தல் நடக்கும் மாநிலங்களில் பல்வேறு பொதுக்கூட்டங்களில் பேசி வருகிறார். லோக்சபா தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையை பாஜக வெளியிட்ட போது பிரதமர் மோடி பேசுகையில், செமிகண்டக்டர் உற்பத்தி மையமாக இந்தியா மாற்றப்படும், பல்வேறு முதலீடுகள் மூலம் இந்தியாவின் வேலைவாய்ப்பை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும், எப்போதும் இந்த நாட்டில் புறக்கணிக்கப்பட்டவர்கள் பக்கம்தான் இருப்பார்கள் என்று சூழ்நிலைத்தார். ஆனால் முதற்கட்டமாக தேர்தல் முடிவடைந்து 2ஆம் கட்ட தேர்தல் பிரச்சாரம் தொடங்கிய நிலையில் பிரதமர் மோடியின் பேச்சு சில நாட்களாகவே சர்ச்சையையும் விவாதத்தையும் கிளப்பி வருகிறது. முதற்கட்டமாக தேர்தலில் பிரதமர் மோடி அவர்கள் வாரிசு அரசியலை மட்டுமே குறிவைத்து பேசியிருந்தார். தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானாவில் எதிர்க்கட்சிகள் வாரிசு அரசியல் செய்து வரும் நிலையில் பிரதமர் மோடி இந்த வியூகத்தை கையில் அடித்தார். ஆனால் தற்போது களம் மாறிவிட்டது. 2ஆம் கட்ட தேர்தலில் தென் மாநிலங்களில் கேரளாவில் 20, கர்நாடகாவில் 14 தொகுதிகளை தவிர பெரும்பாலான தொகுதிகள் இந்தி பேசும் இந்திய மாநிலங்கள் தான் உள்ளன. அதாவது 2ஆம் கட்ட தேர்தலை பொறுத்த மட்டில் மொத்தம் 13 மாநிலங்களில் 89 தொகுதிகளுக்கு நடைபெற உள்ளது. இதில் பீகார், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், சத்தீஸ்கர் உள்ளிட்டவை இந்தி பேசும் மாநிலங்களாகும். அதன்படி 2ஆம் கட்டமாக தேர்தலில் இந்த தொகுதிகளில் 46 தொகுதிகள் உள்ளன. இந்த 46 தொகுதிகளை அப்படியே அல்ல பாஜக திட்டமிட்டுள்ளது. இந்த நிலையில் பிரதமர் மோடி அவர்கள் மதம் சார்ந்த விஷயங்களை மேடையில் பேசி காங்கிரஸை விமர்சனம் செய்து வருகிறார். ராஜஸ்தான் மாநிலம் பன்ஸ்வாரில் நேற்று முன்தினம் அவர் நடந்த பேசியில் பிரதமர் மோடி பேசியது சர்ச்சையை கிளப்பியது. காங்கிரஸ் ஆட்சியில் மட்டும் நாட்டு மக்களின் சொத்தில் இஸ்லாமியர்களுக்கே முதல் அதிகாரம் என்று கூறினார். 2006இல் நாட்டின் வளர்ச்சிக்கு பலன்களை சமமாக பகிர்ந்து கொள்ள சிறுபான்மையினருக்கே முதல் உரிமை என்று கூறினார். காங்கிரஸ் மக்களின் சொத்துக்களை பங்கீடு செய்து முஸ்லிம்களுக்கு வழங்கும் என்று கூறினார். பெண்களின் தங்கத்தை எடுத்து அதனை பங்கீடு செய்வோம் என்று காங்கிரசின் தேர்தல் அறிக்கை கூறுகிறது. அப்படி பார்த்தால் தாய்மார்கள், சகோதரர்களின் தாலியை கூட மிஞ்சாது. நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணம் ஊடுருவலுக்கே போக வேண்டுமா? இதை நீங்கள் ஆதரிக்கிறீர்களா என்று கேட்டார். இதன் மூலம் இஸ்லாமியர்களுக்கு ஊடுருவல்காரர்கள் என பிரதமர் மோடி அவர்கள் கூறியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதையடுத்து வகுப்புவாத வன்முறையை பிரதமர் மோடி தனது பேச்சின் மூலம் தூண்டுவதாக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளை சேர்ந்தவர்கள் தேர்தல் ஆணையத்தில் புகார் அளித்தனர். இந்த நிலையில்தான் பிரதமர் மோடியின் இந்த பிரச்சார யுக்தியின் பின்னணி என்ன என்பது குறித்து பல்வேறு விவரங்கள் வெளியாகி வருகிறது. இது பற்றி பாஜகவின் பெயர் சொல்ல விரும்பாத தலைவர் ஒருவர் தி ஃப்ரண்ட் என்ற செய்தி நிறுவனத்திடம் கூறியதாவது, லோக்சபா தேர்தலில் பாஜகவின் பலம் என்பது இந்தி பேசும் மாநிலங்களாகும். அதாவது இந்திய வரைபடத்தில் மத்திய பகுதியில் உள்ள மாநிலங்கள் தான் பாஜகவின் பலமான மாநிலங்களாக உள்ளது. இப்போது அடுத்தடுத்து இந்த மாநிலங்களில் லோக்சபா தேர்தல் நடைபெற உள்ளது. தென் மாநிலங்களில் 2ஆம் கட்டமாக தேர்தல் நடந்தால் கூட கர்நாடகாவை தவிர பிற மாநிலங்களில் பாஜகவிற்கு என்று தனி கட்டமைப்பு எதுவும் இல்லை. இதனால் 2ஆம் கட்ட தேர்தலில் இந்தி பேசும் மாநிலங்களில் அதிக இடங்களை வெல்ல வேண்டும் என்ற முனைப்பில் இருக்கிறோம். எங்களை பொறுத்தவரை அயோத்தி ராமர் கோவில் கட்டி திறப்பது என்பது பெரிய பலனை தரும். இது பிளஸ் பாயிண்டாக இருந்தாலும் கூட பாஜக மேலிடம் இன்னும் வாக்காளர்களை உற்சாகப்படுத்த வேண்டியுள்ளது. ஏனென்றால் கடந்த 2019ஆம் ஆண்டு மேற்பட்ட ஓட்டு சதவீதம் தற்போது 70% இருக்கிறது. இது இப்போது 65.5% குறைந்துள்ளது. பல இடங்களில் 6 முதல் 8% ஓட்டு சரிவு சிறந்துள்ளது. பிரதமராக மோடி மீண்டும் வருவார் என்று பலரும் நம்புகின்றனர். இதனால் தொழிலாளர்கள் முதல் பணக்காரர் வரை பலரும் ஓட்டளிப்பதில் ஆர்வம் காட்டவில்லை என கூறப்படுகிறது. இது தேர்தலுக்கு உகந்தது அல்ல. இதனால் தான் உணர்வுபூர்வமாக பேசி நாங்கள் வாக்காளர்கள் பூத்துக்குள் கொண்டு செல்ல உள்ளோம் என்றார். இது முதல் காரணம்.
இரண்டாவது காரணம், ராஜஸ்தானை பற்றி அரசியல் நிபுணர் திரிபுவன் கூறுகையில், அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றவும் இடஒதுக்கீட்டை நீட்டவும் பாஜக விரும்புவதாக எதிர்க்கட்சிகள் கூறுகின்றனர். இதற்கு பாஜக பதில் தரக்க உள்ளது. இதனால் பாஜக இதுபோன்ற உணர்வுபூசமான விஷயங்களை கையில் எடுத்துள்ளதாக நினைக்கிறேன். மேலும் பாஜக கூட்டணி 400 இடங்களை வெல்ல குறிவைத்துள்ளது. இது பாஜக ஒருவித அழுத்தத்தையும் கொடுத்துள்ளது. மேலும் சமாஜ்வாதி தலைவர் அகிலேஷ் யாதவ் பிற்படுத்தப்பட்டோர் தலித் சிறுபான்மையினருக்கு வழங்கப்படும் இடஒதுக்கீட்டை அளிக்க பாஜக விரும்புகிறது. இதற்கான அரசியல் சட்டத்தை மாற்ற பாஜக ஆர்வமாகி உள்ளது என தெரிவித்தார். இது பாஜகவுக்கு ஓபிசி தலித் பழங்குடியினர் இடையே சிக்கல்களை ஏற்படுத்தும். இதனால்தான் பிரதமர் மோடி அவர்கள் இன்னொரு முறை பொதுக்கூட்டத்தில் காங்கிரஸ் ஆட்சியில் ஓபிசி எஸ்சி எஸ்டியின் இடஒதுக்கீட்டை குறைத்து முஸ்லிம்களுக்கு வழங்க முடிவு செய்வது என்று பதிலடி கொடுத்துள்ளார். இது பற்றி சில அரசியல் வல்லுநர்கள் கூறுகையில், பாஜக என்பது இந்து பெருமை பேசி வருகிறது, அதைத்தான் பெருமையாகவும் கருதுகிறது. இதுக்குத்தான் பாஜக பலமாகவும் உள்ளது. அந்த வகையில் பிரதமர் மோடி தங்கள் கட்சியின் பலத்தை கையில் எடுத்து வாக்கு சேகரிக்கிறார். இதன் மூலம் அவர் பாஜகவின் வாக்கு வங்கியை கைப்பற்றுவதோடு எதிர்க்கட்சியான காங்கிரஸை சீண்டுகிறார் என்று தெரிவித்தார். மேலும் இதுபோன்ற தகவல்களுக்கு குண்டூசி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.